சொர்க்கத்தில் நுழைந்தவர்கள் அதிகமானவர்களாக நான் பெண்களை கண்டேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நரகத்தில் நுழைகின்றவர்கள் அதிகமானவர்களாக நான் பெண்களை கண்டேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உம்மத்துடைய அதிகமான சமூகமாக யார் இருப்பார்கள்? கடைசி காலத்தில் என்ன செய்வார்கள்? பெண்களாகத்தான் இருப்பார்கள். அதனால ஆண்களை விட பெண்கள் என்ன செய்வார்கள்? நரகத்திலே அதிகமாக இருப்பார்கள் பேசக்கூடாது. ஆண்டா புரிஞ்சுக்கங்க. அதிகமாக பெண்கள் நரகத்திற்குள் நுழைவார்கள் என்பதும் ஆண்களை விட என்பதும் வித்தியாசம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்துபா சுருக்கமாகவும் தொழுகை நீளமாகவும் இருந்தது. அது அர்த்தம் குத்துபாவை விட தொழுகை நீளமாக இருந்தது என்ற அர்த்தம் அல்ல. குத்துபா 10 நிமிஷம், தொழுகை 15 நிமிஷம் அர்த்தம் அல்ல. உரைகள் வளமையான உரைகளை விட ஜும்மா உரை என்ன செய்யும்? சுருக்கமாக இருக்கும். வளமையான தொழுகையை விட ஜும்மா தொழுகை நீட்டமாக இருக்கும். அவ்வளவுதான். இதை விட அதே அல்ல. எதை விட? இந்த ஜும்மாவை விட தொழுகை நீளம் என்று ரசூலுல்லாஹ் எங்க என்ன செய்யல சொல்லல. அதனால அந்த சந்தேகம் என்ன செஞ்சீங்க? நீக்கிக்கங்க. அதே மாதிரி தான் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக நுழைவார்கள் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல சொல்லல. அதிகமான பெண்கள் நுழைவார்கள் என்று சொன்னால் சில வேளை 100 பேர் பெண்களாக இருந்து ஒரு வகுப்புல பெண்கள் தான் அதிகமாக ஃபெயிலாகி இருக்கிறார்கள்ன்றாங்க. ஆனா வகுப்புல எண்ணி பார்த்தா 50 பேர் ஆண்கள், பெண்கள் 100 பேர்னா ஒப்பீட்டு அளவில் என்னது? ஆண்கள் அதிகமாக ஃபெயிலாகி இருக்கலாம். புரிஞ்சுக்கங்க சரியா? அதனால நரகத்திற்கு அதிகமாக நுழைவார்கள் என்பது இந்த அதாவது பெண்கள் அதிகமாக இருப்பார்கள் என்றதோட சேர்த்து என்ன செய்யணும்? நம்ம விளங்கணும். எதற்காக நுழைவார்கள்? ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க. எதற்காக நுழைவார்கள்? அவர்களுடைய நன்றி மறக்கின்ற தன்மை என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப இயல்பாக அது இருக்கும். அதை குறைத்துக் கொள்ள அவங்க என்ன செய்யணும்? முயற்சிக்கணும் என்றதை ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க. இதை ஏன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? இந்த சமுதாயத்திலே போகின்றவர்கள் குறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்றாங்க. அந்த தவறை இவர்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லலாம். ஏன் ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்க? பெண்கள் மீது கோமாட்டா இல்ல, பெண்கள் மீது கொண்ட இரக்கம். இதை சொல்லி குறைக்க வேண்டும் என்பது. இதை சொல்லி குறைக்க என்ன உம்மத்திலிருந்து குறைவாக என்ன செய்யணும் போகணும் என்பதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும்.